ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு யூரியோன். வெல்கம் டு SAE தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான். ஷார்ட் செல்லிங் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் இறங்க போது உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் ஆனால் அந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ இல்லாத ஸ்டாக்கையும் நீங்கள் விற்று வைக்கிறது. நீங்கள் விற்றுட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது இறங்குனதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறது. அப்படி இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ₹100க்கு விற்கிறீங்க. நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அது ₹80க்கு இறங்கிருச்சு அப்படின்னா அந்த ₹20 உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் ₹100 விற்ற பொறுத்த வாங்கியிருப்பான், அது ₹80 நீங்கள் வாங்குறப்ப அந்த ₹20 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதுதான் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபார்ம் நியூஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு இதனாலேயோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் இறங்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை வந்து விற்று வைப்பாங்க. அப்படி அவங்க விற்று வைக்கிறப்ப அதான் நம்ம ஷார்ட் செல்லிங் சொல்லுவோம். அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வந்து லாபமாக வரும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், யூ borrow shares from a broker lender, sell them in a market at the current price. Later, when the price falls, you buy them back cheaper and return the shares. The difference your profit. ஸோ உங்களுக்கு இல்லாத ஷேரை நீங்கள் விற்கிறீங்க. விற்றதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கம்மியானதுக்கப்புறம் அதை வாங்குறீங்க. வாங்கிட்டு புரோக்கருக்கோ இதுக்கோ நீங்கள் அதை வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ அதை வந்து ஈவன் பண்ணிடுறீங்க. அதுதான் ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது. அடுத்தது டாடா மோட்டார் ஸ்டாக் இஸ் அட் 500. அது வந்து ₹400 போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் 100 ஷேர் வந்து 500ல் விற்று வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு 50,000 வருது. அப்புறம் 1 வீக் அப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது ₹400 போயிடுது. ₹400 போனதுக்கப்புறம் நீங்கள் 100 ஷேர் வாங்குறீங்க. அப்போ 40,000க்கு வாங்கிட்டீங்க. ஸோ அந்த 40,000க்கு நீங்கள் வாங்கி அந்த 40 ஷேர்ஸை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. அதான் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்போ 40,000க்கு அவங்க செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்க 10,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது. இந்த ஸ்டாக் இன்ஸ்டன்ட் வென்ட் அப் டு 600. இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது 400 இறங்காமல் 600 இறங்கிட்டா அப்போவும் நீங்கள் எத்தனை நாள் வேணால் இதை வச்சுக்கலாம்னு கிடையாது. அதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் ஸ்டாக் செட்டில் பண்ணியே ஆகணும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து செட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் 50,000க்கு நீங்கள் விற்றதை 60,000க்கு வாங்கி செட்டில் பண்ணணும். அப்போ உங்கள் கையிலேருந்து நீங்கள் 10,000 போடுற மாதிரி அது நஷ்டமாயிரும். ஸோ அதுவும் இதில் இருக்குது. Why people short sell to profit from falling stock price, to hedge existing investment in arbitrage and derivative strategies. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக. இப்போ வந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சு அது நல்ல ஸ்டாக்கு கம்மி ப்ரைஸில் வாங்கி வச்சு அது ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம். பட் நீங்கள் ஷார்ட் செல்லிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு லாபம் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹெட்ஜ் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 lakhs அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு 1,00,000 ஷேர் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கப்ப அது இறங்குச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய லாஸாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஷேரை வந்து நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ இறங்குதோ இறங்குற அளவுக்கு உங்களுக்கு இங்கே லாபம் கிடச்சிடும். ஸோ அங்கே நஷ்டமானாலும் இங்கே லாபம் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து நஷ்டமும் அந்த லாபமும் சேர்த்து அது வந்து பிரேக் ஈவன் ஆயிரும். அதுதான் ஹெட்ஜிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்காகவும் பண்ணலாம். ரியல் லைஃப் கேசஸ் ஆஃப் ஷார்ட் செல்லிங் அப்படின்னா அதானிங் குரூப். இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது அது இறங்கத்தான் போகுது அப்படின்ட்டு. அந்த டைமில் எல்லோரும் ஷார்ட் செல்லிங் பண்ணது. அடுத்து சத்தியம் கம்ப்யூட்டர் ஸ்கேம். அந்த ஸ்கேம் வெளியே வந்தப்பையும் இது வந்து எப்போ ஷார்ட் செல்லிங் பண்ணலாம்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் வரப்போ தான். ஒரு நியூஸ் உங்களுக்கு வருது கன்ஃபார்மாக. அப்போ அந்த நியூஸ் வச்சு நீங்கள் பண்ணுறது தான் ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சத்தியம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் 2009 வந்து இப்போ ஏதாச்சு. குளோபல் எக்ஸாம்பிள் கேம் ஸ்டாப் ஷார்ட்ஸ் ஸ்குவீஸ். இது குளோபல் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டாப் ஷார்ட் ஸ்குவீஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா கேம் ஸ்டாப்புங்கிற கம்பெனியை அது ஏதோ ஒரு நெகட்டிவான நியூஸ்னால ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் செல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ ரெடிட்டில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கி வாங்கி மாறி மாறி இது பண்ணி $20லேருந்து $480 வரைக்கும் போயிருச்சு. ஹெட்ஜ் ஃபண்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கையை விரிச்சிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா $20லேருந்து $10 போகுதுன்னு அவங்க வாங்கியிருப்பாங்க. அது $30 வந்தால் கூட பரவாயில்ல. $10 நஷ்டத்தோட அவங்க வெளியே வரலாம். $480 அப்படின்னா இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹெட்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்ட்ஸே ஒரு பல கோடி 1000 கோடி 2000 கோடி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க ஹெட்ஜ் பண்ணி வைக்கிறது ஒரு ஒரு 100 கோடி 1000 கோடி அந்த மாதிரி அந்த லெவலில் அவங்க பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் அவங்க நஷ்டமாகுது, அவங்க அதிகமாக பே பண்ணுற மாதிரி வருதுன்னா 1000 கோடிக்கு 10% போட்டாலே கிட்டத்தட்ட 100 கோடி ஆயிடுச்சு.
அந்த அளவுக்கு போயிரும். அப்ப இது வந்து 20லேருந்து 480னா அது அவ்வளோ பெர்சன்டேஜ் அவ்வளோ மடங்கு அதிகமாயிருக்கு. அப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு நஷ்டமாச்சு. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, Netflixல ஒரு டாக்குமெண்ட்ரியாவும் எடுத்திருந்தாங்க. அ அதோட பேரு சரியா தெரியல. பட் ஆனா இந்த இந்த இயர் ரிலீஸ் ஆனதா. Netflixல ஒரு டாக்குமெண்ட்ரியாவும் வந்து அ ஆமா. அது பேரு வந்து ஈட் த ரிச் அப்படின்னு சொல்லி Netflixல இந்த வருஷம் தான் அது வந்துச்சு. அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாவே டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா அது போய் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி. எப்படி அது எப்படி வால் ஸ்ட்ரீட்ல வந்து எந்த மாரி பண்றாங்க. அத வந்து நார்மல் பீப்பிள் நார்மல் பீப்பிள் நெனச்சா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டமாக்க முடியுது அப்படிங்கிறது. கடைசியில ஆஸ் யூசுவல் பணம் இருக்கவன் தான் ஜெயிப்பான். அது வேற. பட் ஆனா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஈட் த ரிச் அப்படிங்கிற பேர்ல Netflixல இருக்கும். அத பார்க்குறவங்க பாருங்க. அதில இந்த கேம் ஸ்டாப் ஸ்குவீஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான இது. அது அப்படிதான் 20 அவங்க வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ல அது இறங்கும்னு சொல்லி இது பண்ணி, அதுக்கப்புறம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் போய் இது பண்ணி, அது $20லேருந்து $480 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அது நெறைய இஷ்யூலாம் ஆச்சு. அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள். செபி ரூல்ஸ் ஆன் ஷார்ட் செல்லிங்ல போத் ரீட்டெயில் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அலோவ்டு டூ ஷார்ட் செல். எ அது ஷார்ட் செல்லிங்கிறது ஆக்சுவலா இல்லீகல் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். இது ஒன் ஒன் டைப் ஆஃப் மெத்தட் தான் இதுல. ஷார்ட் செல்லிங் மஸ்ட் பி டிஸ்க்ளோஸ்டு ப்ராப்பர்லி. இது ஆக்சுவலா ப்ராப்பரா சொல்லிரணும். இன் கேஷ் மார்க்கெட் யூ மஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் யுவர் ஷார்ட் பொசிஷன் இன் த சேம் டே. கேஷ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, சேம் டேல நீங்க பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குனீங்க அப்படின்னா, அது ஒரு 1 மாசம் கழிச்சு நான் திரும்ப வாங்குறேன், ஒரு இது பண்றேன் அப்படின்லாம் கிடையாது. காலையில விக்கிறீங்கன்னா, நீங்க ஈவினிங்குள்ள அத வாங்கி அத ஈக்குவல் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்க ஷார்ட் செல்லிங் காலையில பண்ணீங்கன்னா, நீங்க ஃபுல் டே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். எப்படா அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்க்கு வருது, இல்ல அதுக்கு கீழ போகுது, நம்ம டக்குனு வாங்கி வச்சிரலாம். அப்படின்னு நீங்க ஃபுல்லா உட்காந்து பார்த்து, அந்த இன்ட்ராடேலயே நீங்க இது பண்ணி வைக்கணும். இன் எஃப் அண்ட் ஓல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி வரைக்குமே நீங்க கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அந்த எக்ஸ்பைரி எப்போ வருதோ, அதுவரைக்கும் நாளைக்கு அந்த மாரி கொண்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. நேக்கட் ஷார்ட் செல்லிங் வித்தவுட் பாரோயிங் அரேஞ்சிங் ஷேர்ஸ் இஸ் ப்ராஹிபிட்டட். நீங்க ஷேர்ஸ் அரேஞ்ச் பண்ணாமயே, பாரோ பண்ணாமயே நீங்க வந்து அது செல் பண்றது வந்து ப்ராஹிபிட்டட் இதுல. அதாவது நீங்க புரோக்கர்ட்ட இருந்தோ யாராவதுட்ட இருந்தோ அத இருக்கிறத வாங்கி தான் நீங்க அத செல் பண்ணி ஆகணும். அது எதுவுமே வாங்காம நேக்கடா நீங்க இது பண்றது வந்து அதுதான் நேக்கட் ஷார்ட் செல்லிங்பாங்க. அது வந்து இங்க வந்து ப்ராஹிபிட்டட் ஆஸ் பர் செபி ரூல்ஸ் படி. இது ஷார்ட் செல்லிங்ல வந்து என்ன ரிஸ்க் அப்டின்னா, அ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் தான் ஷார்ட் செல்லிங்ல. அது எவ்வளோ இருக்கோ அது அது எவ்வளோ கீழ போகுமோ அவ்வளோ தான் கீழ போகும். ரூ. 10 இருக்குன்னா, அது கீழ வந்து 0 வரைக்கும் தான் போகும். அப்போ ரூ. 10 தான் உங்களுக்கு லாபம். ரூ. 100 இருக்குன்னா கீழ 0 வரைக்கும் தான் போகும். இப்ப ரூ. 100 தான் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா லாஸ் ஆச்சுன்னா அது ரூ. 100லேருந்து ரூ. 1000 10,000 வரைக்கும் கூட போலாம். நம்ம கேம் ஸ்டாப் விஷயத்துல பார்த்த மாதிரி $20லேருந்து $480 வரைக்கும் போச்சு. ஸோ லாஸ் வந்து அன்லிமிட்டெட் லாஸா இருக்கும் அதுல. அந்த அந்த அது ஒரு பெரிய ரிஸ்க் அதுல. அப்புறம் ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டியூரிங் மார்க்கெட் கிராஷஸ் செபி கேன் பேன் இட். இது வந்து ரெகுலேட்டரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கிராஷ் எல்லாம் ஆகுறப்ப இத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பேன் பண்ணி வைக்கலாம். அது ஒரு இது. ஷார்ட் ஸ்குவீசஸ் கேன் ட்ராப் ட்ரேடர்ஸ். இந்த ஷார்ட் ஸ்குவீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இதாவும் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரிஸ்க் இதுல. சம்மரி என்ன அப்டின்னா, செல்லிங் ஃபர்ஸ்ட், பையிங் லேட்டர் அவ்வளோதான் இதில விஷயம். அது கேஷ் மார்க்கெட்ல அது அன்னைக்கே பண்ணி ஆகணும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தேன் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல வந்து நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போட்டு அப்ப வரைக்கும் கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் இது. ஸோ இதில வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதானி ஹிண்டர்பர்க் பார்த்தோம், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். குளோபல் எக்ஸாம்பிளா கேம் ஸ்டாப் பார்த்தோம். ஸோ இது நம்ம ரிஸ்க் இதில என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் இதில பார்த்து எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலோ, ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அ இதே மாரி நம்ம அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.